ஹவுதீஸ் வந்து சமீபத்தில் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யூஎஸோட போர் கப்பல்களாக இருக்கட்டும், இஸ்ரேல் வந்து தாக்குனதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சமீபத்தில் அவங்க மாற்றி மாற்றி ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த வாரத்தில் 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலை எதிர்த்து ஆயுதங்களை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ராக்கெட்டுகளையும் ட்ரோன்களையும் வச்சு தாக்கியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து 3வது முறையாக இன்னும் ஒரு வாரத்தில் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. சைரன்ஸுமே வந்து ஒழிச்சிருந்துருக்குது. பட் ஆனால் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அதை வந்து இஸ்ரேல் வந்து பெருசாக பண்ணலை. ஹவுதீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை வந்து பண்ணியிருந்துருக்கிறாங்க. முக்கியமாக வந்து இந்த மிசைல் எல்லாமே வந்து பறக்கிறதுக்கு அப்போவே வந்து சென்ட்ரல் ஆஃப் த இஸ்ரேலில் வந்து எல்லாருமே வந்து சைரன் எழுப்பிட்டாங்க. அந்த நிலைமையில வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. இதில் வந்து என்னாச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 பீப்புளுக்கும் மேலே வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். முக்கியமாக வந்து இந்த பாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஷெல்டர்ஸ், அதாவது குடியிருப்பு பகுதியெலாம் நிறையா வந்து விழுந்திருக்கிறதாமே வந்து மென்ஷன் பண்ணப்படுது. முக்கியமாக இந்த மிசைல் லான்ச் எப்படி, இந்த அட்டாக்லாம் எப்படி வந்தது அப்படின்றத வந்து ஐடிஎஃப் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்செப்டர் த மிசைல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்தது, எங்கே லான்ச் ஆச்சு அப்படின்னா டிசம்பர் 23 to 24 மிட் நைட், அதாவது நைட் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்குது அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் டெரிட்டோரியை கிராஸ்டு ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சைரன்ஸை வந்து நாங்கள் எழுப்பணும் அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 ஒரு அட்டாக் நடந்திருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ஜுரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெல் அவிவியில் வந்து நடந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அது தொடர்ந்து மறுபடியும் சென்ட்ரல் ஆஃப் த இஸ்ரேலில் வந்து இந்த மாதிரி ஒரு லான்ச் வந்து நடந்திருக்குது. முக்கியமாக இந்த லான்ச் எங்கே இருந்து அப்படின்னா யமீன்லேருந்து தான் வந்து நடந்திருக்குது. இந்த தாக்குதலுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படிங்கிறீங்கன்னா இந்த மிசைல் லான்ச்சுக்கு முன்னாடி ட்ரோன்களை வச்சு தாக்கி இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நைட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹவுதீஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்கிறாங்க.